அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை தயவு செய்து யாருமே தவற விட்டுடாதீங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய மாதங்களுக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதம் வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மையிலேயே கோடியில் ஒரு நாள், யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாளுங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு விஷயங்கள். ஏன்னா அந்த நாளில் அந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். நினச்சது நடந்தே தீரும், கேட்டது கிடைத்தே தீரும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த மாதத்தில் வந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இந்த மயிலிறக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேசக்கூடியது அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய புதன்கிழமை 26/8/2026 ஓணம் பண்டிகையோடு சேர்ந்து வருகின்றது. ஓணம் அப்படின்னாலே எவ்வளோ விசேஷமான ஒரு நாள். திருவோணம் அப்படின்னாலே எவ்வளோ விசேஷமான ஒரு நாள். கேரளாவில் ஒவ்வொரு வீட்டிலும் அவ்வளவு கொண்டாட்டம் இந்த நாளில் இருக்கும். ஏன்னா அந்த நாட்டோட மன்னர் அரசர் மகாபலி சக்கரவர்த்தி அந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் அந்த நாளில் தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வருவதாக ஐதீகம். ஸோ அவரை வரவேற்பதற்காக அழகாக பூக்கோளம் போட்டு அவ்வளவு வெரைட்டியான சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ அந்த நாளில் அதிகாலையிலேயே வரக்கூடிய அந்த 24 நிமிடங்களை யாருமே தவறவிடக்கூடாது. அதுவும் புதன்கிழமை. புதன் கிரகத்துக்கு அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. ஸோ இதை விட ஒரு சிறப்பம்சம் வேணுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சனிக்கிழமை தான் பெருமாள் வழிபாடு சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. புதன்கிழமை நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா அவ்வளோ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நட்சத்திரத்தை 28வது சூட்சும நட்சத்திரம், உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையே வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல மறைச்சி வச்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தவறான நபர்களிடம் இந்த ஒரு நட்சத்திரம் கையில் கிடைச்சிதுன்னா அது உலக மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது. ஸோ இதை நான் என்னுடைய மயிலிறகுல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு மறைச்சி வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா பாருங்க அந்த நட்சத்திரம் எவ்வளவு பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். ஏன்னா அந்த காலத்துலலாம் எப்படி இந்த சோடச கலை அவ்வளோ பவர்ஃபுல்லான டைமோ அதே போலவே தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும். இந்த 24 நிமிடங்களில் நம்ம என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் நியாயமானதை கேட்க வேண்டும். நீங்கள் அதற்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அப்படி நீங்கள் தகுதியானவர் தான் அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கும். காலதாமதம் வேணால் ஆகலாம். இப்போ 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் கூட ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் திரும்ப அதையே ஆணித்தரமாக கேட்கும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திர நேரத்துலையும் அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஒரு இறை வடிவம் அதற்கு கொடுக்குறோம். பெருமாளை நினச்சி கேளுங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரை வேணாலும் நினச்சி நீங்கள் அந்த நேரத்தில் தாராளமாக கேட்கலாம். ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கோவிந்தா அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் இந்த புதன்கிழமையில திருவோணத்தில் நாம் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 24 முறை உச்சரிச்சிங்கன்னாலே போதும். பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியும் நம்ம சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பல முறை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வழிபாடு ஏனோ தானோன்னு சாதாரண விஷயங்களுக்காக வைக்காதீங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், இதற்காக தான் நான் தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். அதை இந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜித் என்றால் வெற்றி, அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி.
நம்ம அதனால தான் தினம்தோறும் வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்துலேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விட்டீங்க, அதில் என்னால் பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட தினம்தோறும் அந்த 12 மணிக்கு அதை ஒட்டி வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டுதல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஸோ ரொம்ப இதுதான் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கேளுங்க. சரி, இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய புதன்கிழமை அதிகாலை 12:16 12:40 மணி வரை 12:16 AM to 12:40 AM பவர்ஃபுல் 24 minutes. இப்போ அப்போ போய் நம்ம குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க. இன்கேஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிடாம விட்டுடுங்க. முடிந்தால் 2 நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. நெய் தீபம் மட்டும் ஏற்றி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த திருப்பதி பெருமாளுடைய மூல மந்திரம். ஏன்னா திருப்பதி அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு உச்சம், ஒரு வெற்றி, ஒரு திருப்பம், வாழ்க்கையில் ஒரு மகா திருப்பம். என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையாக நான் உடனே திருப்பதிக்கு போயிடுவேன், அங்கே போயிட்டு வந்தாலே எனக்கு அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும், நான் நினச்சது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ட்டு போவாங்க. ஒரு விஷயம் நிறைவேறுவதற்காகவோ அல்லது ஒரு விஷயம் நிறைவேறிவிட்டது அதற்கு நான் நன்றி கூற போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போவாங்க. அந்த திருப்பதி பெருமாளோட மூல மந்திரத்தை புதன்கிழமை அன்று காலையிலேயே நீங்கள் 24 முறை நீங்கள் சொல்லி உச்சரித்து மட்டும் பாருங்கள். அதன் பிறகு அசாத்தியமான மாற்றங்கள், அபூர்வமான சில வெற்றிகள், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்களே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் எப்படி மற்றவங்க தடுத்து நிறுத்த முடியும்? ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி நம்ம எப்படா கீழே விழுவோம் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் தவிடுபொடியாகும். யார் என்ன நினைச்சாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அசுர வளர்ச்சி நீங்கள் நினைத்தது நிச்சயமாக கிடைக்கும். அந்த மந்திரத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நாம உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த திருப்பதி பெருமாளோட மூல மந்திரம் இதுதாங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இதை நீங்கள் 24 முறை உச்சரித்தால் போதுமானதுங்க. இதை சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் உச்சரிக்கணும். மற்றவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனையை, உங்களுடைய வேண்டுதலை அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.